நல்லா கவனிங்க. பெரிய புராணத்தில் மட்டும்தாங்க அவச்சொல்லே இருக்காது. அவச்சொல் என்ன தெரியுமா? சில பேர் நகைச்சுவை சொல்கிறோம்னு அபத்தமாக பேசுவாங்க, தேவையில்லாத சொற்களாக பேசுவான், அமங்கல சொல் பேசுவான். பெரிய புராணத்தில் அமங்கல சொல்லே இருக்காது. 2 மரணத்தின் போதும் அமங்கல சொல் இருக்காது. செத்தான்கிற வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. பேப்பரில் இப்போ காலங்காலத்தில் பார்த்தீங்கன்னா மாமனார் காதை கெடுத்து துப்பினாராம். எடுத்த உடனே காலையில் பார்க்குறோம், அவனை இவன் வெட்டினான், இவன் அவன் வெட்டினான். அந்த அப்பூதியடிகள் அவன் வீட்டு பிள்ளை பாம்பு கடிச்சு இருந்தப்ப அன்னைக்கு விருந்து கூப்பிட்ருக்காங்க. பிள்ளைய வாழையில் சுரண்டி மூளையில் போட்டுட்டு அவருக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. சாப்பாடு வச்சப்ப அவர் கேட்டார், உங்கள் பையனங்க? அவன் இப்போது இங்கு உதவான். வார்த்தையை பாருங்க. அப்புறம் தாங்க அதை கேள்விப்பட்டா, பாவிகளா பிள்ளையை எப்படி வைக்கலாமான்னு சொல்லி பிள்ளையை கையில் தூக்கிட்டு ஓடுறாருங்க. ஓடி போய் சிவபெருமானுடைய முன்னாடி கிடத்தி, எனக்காக இந்த பிள்ளை வாழையில அறுக்க போய் பாம்பு கடிச்சு செத்து போயிட்டானே, இவனை மீட்டு தரலைன்னா அப்புறம் இவங்களுடைய இந்த அன்புக்கும் பக்திக்கு என்னையா முக்கியம் சொல்லித்தான் அவர் பாடினார். ஒன்றுகளாம் பதிகை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாம்பு கடிச்சா பிழைக்க வைக்கிறதுக்கு ஒரு தேவாரம் இருந்ததுங்க. வெப்பு நோய் வந்தால் தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு தேவாரம் இருந்ததுங்க. கண் பார்வை போச்சுன்னா அதை மீட்டெடுக்க ஒரு தேவாரம் இருந்ததுங்க. நான் இப்போ சமீபத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். காஞ்சிபுரத்தில் ஒரு கோயிலில் ஏகாம்பரநாதர் கோயில். அந்த கோயிலில் என்ன சிறப்பு தெரியுங்களா? நீங்கள் சொன்னீங்கள்ல, பறவை நாச்சியார் வீட்டுக்கு போனார், செங்கல் நாச்சியார், அவருக்கு இடது கண் போன போது அந்த பார்வை கிடைத்த இடம் அந்த கோயில் தானாமுங்க. எப்படி பாருங்க, கண்ணு போச்சுன்னா கண்ணுக்கு ஒரு பாட்டு இருக்குது, உடம்பு கஷ்டப்பட்டால் அதுக்கான ஒரு பாட்டு இருக்குது. பக்தியால் உடல் நலிவை போக்கலாம், மழை பெய்ய வைக்கலாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு வந்துடுறேன். இளையராஜா அவர்கள் அந்த மழை பெய்யறதுக்கு ஒரு ராகம் இருக்குது. அந்த ராகம் பேர் என்ன? அமிர்தவர்ஷினி. அமிர்தவர்ஷினின்னு ஒரு ராகம் இருக்குது. ஒரு நாள் சித்திரை மாதத்தில் மதியானம் 2 மணிக்கு இளையராஜா இசைஞானி அவர்கள் சேசுதாஸ் அவர்களையும் நம்முடைய ஜானகி அவர்களையும் வர சொல்லி ஒரு பாட்டை தயார் பண்ணி அவங்கள பாட சொல்கிறார். இது என்ன ராகம் தெரியுமா? இசைஞானி சொல்கிறார், அமிர்தவர்ஷினி, இதை பாடினா மழை வரும், நீங்கள் பாடுங்க மழை வரட்டும்னு. சேசுதாஸ் சிரிச்சாரான். ஏயா, வெயில் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கு, ஏசியை தீஞ்சு போயிடும் போட்டிருக்கு, இதில் போய் மழை வரும்னுட்டுருக்க, நீ பாடுங்க. இந்த ரெக்கார்டிங் முடிஞ்சுக்கிறதுக்குள்ளே மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டி 1/2 மணி நேரம் வீட்டுக்கு போக முடியாமல் எல்லோரும் உட்காந்துருக்காங்களாம். சேசுதாஸ் வந்து கையை பிடிச்சிக்கிட்டாராங்க இளையராஜாவை. என்னையா நீ கடவுளா? எப்படியா? நான் கடவுள் இல்லையா, இந்த ராகம் கடவுள்னாராம். ராக தேவன்னு ஏன் பேர் அவருக்கு. மழை வர வைக்க முடியுங்க. இது மந்திரத்தால் மாங்காய் விளையுமா? அப்படியெல்லாம் இல்லை. வைப்ரேஷன் ஞாபகம் வச்சுக்கங்க. இன்ன வைப்ரேஷன் மூலமாக இன்னதை உருவாக்கலாம். சொற்களுக்கு அழுத்தம் உண்டுங்கிற மாதிரி